அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாமோதர். நான் இப்பொழுது அரிமா சங்கத்தில் 324FI மாவட்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய கிளப்பின் பெயர் மெட்ராஸ் நார்த். 10 வருடங்களாக இதில் இருக்கிறேன். 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறேன். நிறைய பதவிகளை வகித்துள்ளேன். டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் என்றது ஒரு 5 வருடமாக இருக்கிறேன். இந்த வருடம் என்னுடைய கிளப்பின் பொருளாளராக இருக்கின்றேன். என்னுடைய மெயின் மோட்டிவ் வந்து சர்வீஸ். அதுக்காக தான் நான் லயன்ஸ் கிளப்பில் சேர்ந்தேன். எனக்கு வேறு எந்த பழக்கமும் கிடையாது. அதனால் லயன்ஸ் கிளப் மூலமாக நான் தொண்டாற்றுறதுன்னு ஒரு இது பெருமையாக வச்சுட்டு இருக்கேன். நான் சென்னையில் பிறந்தவன். கிருஷ்ணகிரி என்னுடைய நேட்டிவ். பெரிய குடும்பத்தில் பிறந்தேன். 5 அண்ணன்மார்கள். நான் 6வது பையன். அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். இப்போ அப்பா இல்லை, மதுரை காலமாகிட்டார்கள். கடந்து வந்த பாதை என்று சொல்லும்போது நான் நிறைய இன்னல்களை தான் சந்தித்திருக்கிறேன். சொல்லுவாங்க, ஃபெயில்யூர் இஸ் தி சக்ஸஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபெயில்யூரை தவிர எதுவுமே பார்த்ததில்லை லைஃப்பில். பட் அதுலேயும் நான் வந்து ஒரு இதுவாகி சுகமாகி மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறேன். என்னுடைய கணிப்பு, நாம் சந்தோஷமாக நல்லதாக இருந்தால் சொசைட்டி நமக்கு நல்லதாக இருக்கும். கடவுளை நம்புகிறோம். கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். எத்தனையோ பிரச்சனைகள் கண்ணில் இறங்க வால்யூம்ஸ் வி கேன் ரைட். பட் எதையும் நான் கலங்கவில்லை. கடவுளை நம்பினேன். என்று நன்றாக இருக்கிறேன். யார் கோடீஸ்வரன் என்றால், எவன் ஒருவன் கடன் இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன் இந்த நாட்டில். அந்த விஷயத்தில் எனக்கு வந்து கடன் என்பது ஒன்றும் கிடையாது. என் ஃபேமிலி எடுத்திங்கன்னா ஒரு பையன், மருமக, 2 பேர குழந்தை, ஒய்ஃப். ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். என் வாழ்க்கையில் எனக்கு சக்ஸஸ்ஸு ப்ளஸ் ஹாப்பின்றது வந்து என் குடும்பம் ஒன்று தான். நல்ல மனைவி, நல்ல பொறுப்புள்ள பையன், அக்காமடேட்டிவ் ஒய்ஃப், அக்காமடேட்டிவ் கிராண்ட் டாட்டர்ஸ், கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் மை டாட்டர் இன்லா. இவதான் குடும்பம் நன்றாக இருக்கிறது. நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம். எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. எதை விஷயம் தலையிடுவதில்லை. என்னை விரும்பி வருபவர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்வேன். இப்போ தான் ஆடிட்டராக பணியாற்றுகிறேன். ஒரு நிறைய வருடம் இதில் அனுபவமாகிவிட்டது. நேரு 30 வருடங்கள் அனுபவம் இருக்குது. டீச்சிங் ப்ரொஃபஷன்லேயே நான் இருந்திருக்கேன். அது இப்போ வந்து ஆடிட்டராக இருக்கிறது. என்னால் முடிந்தது ஒரு 450-500 கிளைண்ட்டை வச்சு நான் ஆஃபீஸ் நடத்துகிறேன். என்னை நம்பி 5 ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப் ஆல்சோ. ரொம்ப ஹாப்பி. என் கிளைண்ட்ஸ் கூட என்கிட்ட வரணுன்னா, ரொம்ப கஷ்டத்தை மறக்கணுன்னா அவங்ககிட்ட வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போனால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சாதித்தது ஒன்றுமில்லை, சந்தித்தது பிரச்சனைகள் தான். ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன் அதையும் மீறி. ஏனென்றால் கடவுளை நம்புகிறவன். ஸோ நான் நிறைய அறக்கட்டளையில் இருக்கிறேன். லயன்ஸ் கிளப், தெலுங்கு மீடியா அண்ட் தேசிய சுடர் என்ற மாதம் ஃபோர்ட்நைட்டில் ஒரு மேகசின் வருது வேலூர்லேருந்து. அதுவும் நிறைய என்னால் முடிந்த இது ரைட்டிங்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். போலீஸ் ஃப்ரெண்ட்லி அசோசியேஷனில் இருக்கிறேன். அண்ட் தென் ப்ரெஸ் மீடியா அப்படின்றதுல இருக்குது. நான் வந்து போலீஸ் ப்ரெஸ் மீடியாவில் நான் இருக்கிறேன். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதை நான் தேடி போவது கிடையாது, வந்ததை பெற்றுக்கொள்கிறேன். சர்வீஸ் இஸ் அவர் மோட்டிவ். முடிந்தவரை நம் பண குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையாகி இன்னும் உழைத்து மேலே வந்துடு, அந்த பெருமை எனக்கு இருக்கிறது. முடிந்தவரை நம்மளால் இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல் கோடி கோடி சொத்து சேர்க்கவில்லை, வந்த வாய்ப்பையும் விட்டோம். பட் நிம்மதியாக இருக்கிறேன் என்ற ஒரே காரணம், நம்மளால் முடிஞ்சவரை ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான். முடிந்தவரை பிள்ளைகளுக்கு இலவசமாக தான் படிப்பு சொல்லித் தருகிறேன். போன வாரம் கூட 2 பசங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினேன். ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். வருஷத்தில் ஒரு செலக்ட் பண்ணி என்னுடைய இன்கமில் ஒரு அமௌண்ட் பர்சன்டேஜ் சேர்த்து வச்சு என்னால் வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுவேன். அதனால் ஊனமுற்ற குழந்தைகள், ஊனமுற்ற பிளைண்ட் அசோசியேஷன் நான் அட்வைஸராக இருக்கிறேன். அதுவும் ஃப்ரீயாக தான். இது எல்லாமே என்னுடைய ஃப்ரீ சர்வீஸ் தான். பலனை எதிர்பார்த்தோ இல்லை பணத்தை எதிர்பார்த்தோ நாங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம கடவுள் வந்து கொடுக்குறார். நிம்மதியாக இருக்கிறோம். வேண்டியது பிரச்சனைகள் வரும்போது கடவுள் தானாக அதை சால்வ் பண்ணிடுவார். அது கடவுளின் கிருப்பை தான் நான் நினைப்பேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது, பட் அது பிரச்சனையே வாழ்க்கையும் கிடையாது. நாங்கள் வந்து எதையும் தாண்டி வந்து விட்டோம் இப்போது. ஸோ நம்மளால் ஆன உதவி செய்துட்டு கன்ஃபைன் டு ஒன் சர்க்கிள். திருவல்லிக்கேணியில்
192 வருடம் பழமை வாய்ந்த ஒரு சங்கத்தில் இருக்கிறேன், அறங்காவலராக இருக்கிறேன். அதுவும் எங்களால் ஆன உதவி நாங்கள் செஞ்சுன்னு வர்றோம். மக்களுக்கெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன், மந்த்லி மெயின்டெனன்ஸ், போர் பீப்புளுக்கு உதவி, இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கோம். எங்களுக்கு ப்ளஸ் எங்கள் சொசைட்டிக்கு ஹெல்ப்பு. அதனால் எதையும் எதிர்பார்த்து நான் செய்வது கிடையாது. என்னை எதற்கும் வேண்டும் என்று நான் போய் பண்ணுறேன். தேடி வந்தால் என்னால் உதவி செய்வேன் முடிஞ்ச வரைக்கும். முடியவில்லை என்றால் செட்டில் டென்னர், சாரி முடியாது என்று சொல்லிவிடுவேன். நானே வம்பை விலைக்கு வாங்கிய காலமெல்லாம் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் பட்ட அனுபவம். இப்போ எதையும் நான் வாலண்டியராக போய் எதையும் எங்கேயும் படிச்சுக்கிறது இல்லை. அதனால் இருக்கிற வரைக்கும் டைம் நம்ம செட்டில் பண்ணிட்டு ஹாப்பியாக டைம் கிடச்சிதா ரெஸ்ட்டு, படிக்கிறது, தூங்குறது, இதுதான் என்னுடைய ஹாப்பி. ஃபேமிலியோட வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஹேபிட்ஸ் ஒன்றும் கிடையாது. குடிப்பழக்கம் கிடையாது, நான் வெஜிடேரியன் கிடையாது. கோயில்களுக்கு என்னால் உதவி செஞ்சுக்கிறேன். பார்த்தசாரி கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். இது என்னுடைய மன திருப்திக்காக நான் செய்கிறேன். நான் பெருமைக்காக இல்லை, ஒரு இடத்துலையும் என் பேர் இருக்காது. மன திருப்திக்காக தான் நான் செய்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இது ஒரு காண்கிறேன். டைம் கிடைச்சா ஸ்பெண்ட் வித் ஃபேமிலி, கோ வித் ஃபேமிலி. 15 நாட்களுக்கு ஒரு முறை நான் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு ஏதாவது ஒரு உணவு அருந்து விட்டு வெளியில் வந்துடுவோம். அதனால் ஹாப்பியாக இருக்குது லைஃபு. இப்போ வேண்டுவதெல்லாம் தான் 67 வயசு ஆகிவிட்டது. இறைவனை வேண்டுவதெல்லாம் இதே மாதிரி லைஃப். ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் போயிடணும். என்னுடைய ஒரே தான். யாருக்கும் நம்ம ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய விருப்பம். கடவுள் நிறைவேற்றுவார் நம்புகிறேன். என்னால் முடிஞ்சதை நான் எல்லோருக்கும் எப்போதும் செய்வேன். லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். இப்போ நான் ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லா டைப் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. கார்ப்பரேட்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, அண்டு சேலரிட் எம்ப்ளாயீஸு எல்லாம் இருக்காங்க. இவங்களில் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பு. நம்ம ப்ரொஃபஷன் சக்ஸஸ் ஆகணுன்னா மெயினாக நமக்கு வேண்டியது பொறுமை. இருக்கக்கூடாதது ஈகோ. நான் தான் பெரியவன் நினச்சா ரோடுக்கு 50 ஆடிட்டர் இருக்கான், 100 அட்வொகேட் இருக்கிறான், 30 டாக்டர் இருக்கிறான். சக்ஸஸ் ஆக முடியாது. சில சமயம் சகித்து கொண்டு நாம் செயல் செய்ய வேண்டியிருக்கு. பட் சர்வீஸ் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யார்கிட்டையும் முன்னாடி ஃபீஸ் வாங்க மாட்டேன். வேலை செஞ்சப்புறம் பிடிச்சிடுவேன். அதனால் அவங்களும் சந்தோஷமாக கொடுத்துட்டு போவாங்க. என்னை ஏமாத்துறது அப்படின்றது என் சர்வீஸில் யாரும் கிடையாது. ரொம்ப 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 ரேர் பர்சன்டேஜ். இந்த ப்ரொஃபஷன் எப்படின்னா எல்லாருக்கும் லைசனிங்காக இருக்கணும். ஒரு பக்கம் ஆஃபீஸர்ஸ், ஒரு பக்கம் கிளைண்ட்டு, ஒரு பக்கம் ஸ்டாஃபு. இது எல்லாத்தையும் மீறி நாங்கள் ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம நம்பி இருக்காங்க ஸ்டாஃபு, அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவ். எங்கள் ஆஃபீஸ் 11 மணிக்கு தான் திறக்கிறோம், 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். வேலை இருந்தால் அவங்களே பார்த்துப்பாங்க. மீடியில் எல்லாருக்கிட்டையும் சாவி இருக்குது. எல்லோரும் இண்டிபெண்டன்ஸ் தான். அண்ட் சனிக்கிழமை நான் 5 days வீக் தான். எல்லோரும் கூட கேள்வி பண்ணுவாங்க, நம்ம கிளைண்ட்ஸ் பெரிய கார்பரேட் கம்பெனியா அப்படின்னு. ஆமாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கார்பரேட் தான், 5 days வீக் தான் சொல்லுவேன். நான் 6 நாள் பசங்களை கூப்பிட்டுட்டு, எங்கள் அசோசியேட்ஸை கூப்பிட்டுட்டு, அவங்க ஏன் போய் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கருத்துருக்கான்னு நினைக்காம சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அதுதான் என்னுடைய அசெட். என்னுடைய அசெட் என்னோடய ஃபேமிலி, என்னுடைய ஸ்டாஃப். இந்த ப்ரொஃபஷனில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் இப்போ காம்படிஷன் இருக்குது. நான் யாருக்கும் கமிஷன் கொடுக்க மாட்டேன், கேன்வாஸ் பண்ண மாட்டேன். கிளைண்ட்ஸ் வில் பிரிங் கிளைண்ட்ஸ். அதுதான் என்னுடைய பாலிசி. நம்ம சர்வீஸ் நல்லா பண்ணால் எங்கேருந்து வரும். எனக்கு ஹைதராபாத், பெங்களூர், யூஎஸ் இருந்தாலும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. வேறு யாரும் ஆடிட்டர் கிடைக்காதுன்னு இல்லை, நம்ம ஹைலி குவாலிஃபைடும் கிடையாது. இருந்தாலும் வராங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சர்வீஸ்னால் தான் வராங்க. ப்ளஸ் அது நமக்கு ஒரு சர்வீஸ். பசங்க கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. நாங்கள் ஃபீஸு ரொம்ப நாமினல். மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுற, இன்னும் நிறைய சார்ஜ் பண்ணலானே அப்படின்னு சொல்லுவாங்க. போதும், நமக்கு இது வர்றது போகிறோம், நம்ம அந்த சர்வீஸ் பண்ணால் போகிறோம் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1980 ப்ரொஃபஷன் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் பார்த்தாச்சு, நிறைய டைப்பாக பார்த்தாச்சு. அப்போ பார்த்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ பார்த்த 3rd generation we are seeing பிஹேவியர்லேயே ரொம்ப டிஃப்ரென்ஸ். அஃபிஷியல்ஸ் லெவல்லையும் சரி, கிளைண்ட் லெவல்லையும் சரி, எல்லாம் பர்பஸ் ஓரியன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான், பர்பஸ் ஓரியன்ட் ரிலேஷன்ஷிப் தான். அவங்கவுங்க கருமை, அவங்கவுனுக்கு செல்ஃபிஷ் கேரக்டர். இதெல்லாம் மீறி நாங்கள் ஒரு சக்ஸஸோட ஆஃபீஸ் நடத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணாலும் இவர் பாரு ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டாரு, ரொம்ப ஈகோ காட்டுறாரு அப்படின்வாங்க, சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணி என்கிட்ட வந்துட்டு என் சர்வீஸ் வேணான்னு வெளியே போன கிளைண்ட் கை ஹேண்ட்ஃபுல் தான். மிஞ்சி போனால் 4-5 பேர். ஒன்று இடமாற்றம், இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட்டு, அது மாதிரி தான் போயிருக்குமே தவிர பார்ட்னர்ஷிப் டிஸ்பியூட் வந்தால் கூட எல்லா பார்ட்னரும் எங்கிட்ட இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க.
ஆனால் எங்கிட்ட வரப்போ எல்லோரும் எங்கிட்ட காம்ப்ரமைஸாக வருவாங்க. நான் தான் எல்லோரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பேன். நிறைய கவுன்சிலிங் பண்ணுறேன். நிறைய ரிட்டையர்ட் பீப்புளெலாம் நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க இப்போ. அட் த சேம் டைம் அவன் வந்து மெயின் வந்து நம்ம தாய் தந்தையரை காப்பாற்றணும். அது எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் பற்றி நான் ஓப்பனாக பேச விரும்பலை. பட் நம்ம தாய் தந்தையை நம்ம காப்பாற்றணும். நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா ஒரே காரணம், அசைக்க முடியாதது நம்ம பெரியவங்க செஞ்ச புண்ணியம். நம்ம புண்ணியம் செஞ்சு நம்ம கெடுதி செய்யாமல் இருந்தாலே புண்ணியம் செய்கிற மாதிரி நம்ம புண்ணியம் அந்த செஞ்சோன்னா நமக்கு ஜெயிச்சு நல்லாயிருக்கும். கண்கூடாக நான் பார்த்துட்டு இருக்கேன். என் கண்ணடியே எத்தனையோ பேர் ஓஹோன்னதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான். நிறைய பேர் வீட்டுக்கு போக மாட்டான், தூக்கம் வராது. சார் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும். ஐயோ எங்கள் வீட்டு ஹாப்பியாக இருக்குது, நான் 9 மணிக்கு வீட்டுக்கு போனேன், உன்னையே எனக்கு கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப நல்ல ப்ரொஃபஷன். இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி அந்த இதில் வந்து இந்த ப்ரொஃபஷனில் கூட நம்ம சர்வீஸ் பண்ணலாம். பப்ளிக்கு 5000 10,000 ஃபீஸ் வாங்கி அவன் வயிற்றுச்சலில் கொட்டிக்கிறத விட நமக்கு வேண்டிய அளவு ஃபீஸ் வாங்கி சர்வீஸ் பண்ணணுன்னா அவன் நம்மளை தெய்வமாக மதிக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்மக்கிட்ட. அந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போவாங்க எங்ககிட்ட. அதனால் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன். இதில் நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணணும். மை அப்பீல் டு ஆல் மை கொலீக்ஸ், தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்யுங்க. பணத்தை எதிர்பார்த்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க கிளைண்ட்ஸை. நம்மளை தேடி கஷ்டம்னு வரப்போ அவங்ககிட்ட பிடுங்கக்கூடாது. நம்மளால் உதவி பண்ணணும். அவனே வாலண்டியராக கொடுத்துட்டு போவான் நமக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் நான் கூறியதெல்லாம் என்னுடைய கருத்தை தவிர யாரையும் இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணுறதோ அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய கருத்தை நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதை யூஸ் பண்ணவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டது இருந்தால் மறந்துடுங்க. ரொம்ப 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 நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.